ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நாஞ்சல் மங்கை. இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால் எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணிக்கிறது தான். பட் என்னுடைய இந்த சேலஞ்ச் நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்றதை காமிக்கிறேன். இது கோலியஸ் செடி. கோலியஸில் ஒரு 2 வெரைட்டி இங்கே நட்டுருக்கேன். வேறையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே இனிமேல் இங்கே தான் கொண்டு நடணும். இது ஒரு குட்டி ஆலமண்டா செடி. நான் இதை நட்ட வீடியோ காமிச்சிருப்பேன். அதுக்கு அடுத்தது ஒரு மருதாணி. இது ஒரு தேக்கு மரம் இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக தான் வளருது. அதுக்கேற்ற மாதிரி தான் அதை வெட்டி விட்டுருக்குது. ஸோ இதனால் வேறு எந்த செடிகளுக்கும் பாதிப்பு இல்லை. அது உயரத்தில் போய் தான் கிளை அடித்து வரும். அடுத்தது ஒரு கறிவேப்பிலை செடி இருக்குது. இதுவும் ஒரு குட்டி கறிவேப்பிலை செடி தான். இது தென்னம்பிள்ளை. ஏற்கனவே இந்த தென்னம்பிள்ளை நட்ட வீடியோ காமிச்சிருப்பேன். அதுலேயும் இது கப்பத்தங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இளநிக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு செம்பருத்தி வெரைட்டி. ஸோ செம்பருத்தி நிறைய கலெக்ஷன்ஸ் சேர்த்துட்ருக்கிறேன். ஸோ அதில் இது ஒரு வெரைட்டி, இது இன்னொரு வெரைட்டி. ஒரு சில வெரைட்டிஸ் நான் காமிச்சிருப்பேன். இது ஒரு வெரைட்டி செம்பருத்தி. ஸோ இது ஒரு வெரைட்டி. இது என்னன்னு தெரியல, பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது ஒன்று. ஸோ இது ஒன்று. ஸோ இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். பூத்துருக்காங்க. ஜிமிக்கி செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது ஒரு பப்பாளி மரம் இருக்குது. அடுத்தது வாட்டர் ஆப்பிள் க்ரீன் கலர். இது இதையும் நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ இது ஒரு மரமாகலை, செடியாக தான் இருக்குது. இன்னும் நல்ல கொழுன்னு வந்துட்டுருக்குது. நல்ல மண்ணில் வேர் பிடிச்சிருச்சு. இனிமேல் சீக்கிரமாக ஸ்பீடாக வளரும். அடுத்த சீசன் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் காய்ச்சிரும். அடுத்தது மருதாணி. இது ஒரு குட்டி மருதாணி செடி, வளரவே இல்லை. ஸோ இந்த இடத்த பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எம்சாண்டு. இந்த எம்சாண்டை இன்னும் ஒரு இடத்துல மாற்றி வச்சு சேஃப்டி பண்ணி வைக்கணும். எவ்வளவு கல் அந்த மாதிரி கிடக்கு பாருங்கள். இந்த நட்டு இருக்கிற அவ்வளவு செடியை நடும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு ஆழத்தில் தோண்டி அவ்வளோ கல்லையும் ரிமூவ் பண்ணி தான் நட்டது. ஆனால் எனக்கு ஒரு கட்டத்தில் என்னால் முடியுமா, இது வெறுத்து போச்சு. எனக்கு எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன கல் வேஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன செடி நட்டாலும் அப்படி பொதுன்னு வரணும். சும்மா கொண்டு ஊனி வச்சாலும் வர்ற அளவுக்கு இந்த மண் அவ்வளோ சாஃப்டான மண்ணாக மாற்றணும். என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னால், எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை, ஒன்றால் என்ன முடியுமோ அதை செய் அப்படின்ட்டாங்க. வேலைக்கு ஆள் விட்டாலும் எனக்கு திருப்தியாக இல்லை. என் ஹஸ்பண்டோடைய தம்பி ஹிட்டாச்சி ஓட்டுறாங்க. ஒரு நாள் அவங்க இந்த பக்கமாக வரும்போது அவங்கக்கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்படி கிளறி விடவும் சொன்னேன். ஆனாலும் இந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன ஐடியா சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற செடியெல்லாம் எடுத்து மாற்றிட்டு இந்த இடத்துல இருக்கிற அவ்வளவு மண்ணையும் எவ்வளவு ஆழத்துக்கு மோசமாக இருக்குதோ அவ்வளவுக்கு ரிமூவ் பண்ணி அதை இந்த யாராவது வேஸ்ட்டு கேட்பாங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான புது மண்ணை இந்த இடத்துல வச்சாதான் நீங்கள் என்ன செடினாலும் நட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது நம்ம மண்ணை எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்னுடைய லைஃப்பில் 2 தடவை நான் இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி இருந்த இடத்துல, எந்த செடியுமே வராத அளவுக்கு இருந்த இடத்துல என்னால் எவ்வளவு ஆழத்துக்கு தோண்டி அதில் இருக்கக்கூடிய மண் வேஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ ரிமூவ் பண்ணிக்கிட்டு நான் நட்டு அந்த இடத்துல அவ்வளோ பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடியை வச்சுருந்தேன். அதே மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் நான் தூத்துக்குடியில் இருந்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காத இருந்த இடத்த நல்ல ஆழமாக தோண்டி நல்லா கிளறி விட்டு அதில் நான் நிறைய செடிகள் வச்சுருந்தேன். ஆனால் அந்த அளவுக்குள்ள ஆரோக்கியம் இன்றைக்கி என் உடம்புல இல்லை தான். இருந்தாலும் என்னால் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஒரு சேலஞ்ச் தான். இந்த இடம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது பார்த்திங்களா. இது நான் டெய்லி செடிக்கு தண்ணி அடிக்கும்போது கொஞ்சோண்டு ஈரப்பதமாக இருக்கும்ல. ஸோ அந்த இடத்த லைட்டாக தோன்றுறது. 1-2 மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடம் தோன்றதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. அதே நேரத்தில் ரொம்ப மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம தோண்டினாலும் அது சகதியாகும். அப்படி மண் பொலன்னு சாஃப்டாகாது. முதல்ல நான் இந்த இடத்த ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பார்க்குற உங்களில் ஒரு சில பேருக்கு கூட என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கலாம்.
ஏன் அப்படின்னா ஒரு சில பேருடைய வீட்டு முற்றத்தில் இடங்கள் இருக்கும், ஆனால் அந்த இடம் வந்து இந்த மாதிரி எதுவும் நட முடியாத மாதிரியெல்லாம் இருக்கலாம். அதையும் நம்மளால் வந்து நல்ல அழகான செழிப்பான இடமா மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனால் கூட நீங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அந்த ஓரத்தில் குவிஞ்சு கிடக்கிற கல்லை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் ரொம்ப வெயிட்டு தூக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் என்னால் எவ்வளவுக்கு வெயிட்டு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு கல் வந்து இந்த குட்டையில் வந்து எடுத்து போட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மண்வெட்டியால் தோண்ட முடியாத ஒரு சில கல்லெல்லாம் தோண்டுறதுக்கு இந்த கம்பியை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பெரும்பாலும் நான் லாங் வீடியோ போடாததுக்கு காரணம் எனக்கு வீடியோ எடுத்து தர்றதுக்கு ஆள் இல்லாதது தான். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். மண்வெட்டி வச்சு தோண்டுறதை விட இந்த இடத்துல வந்து இது கம்பி வச்சு தோண்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் ஒரு சில இடங்களில் கம்பி வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு சில இடங்களில் கம்பி வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. கம்பி வச்சு ட்ரை பண்ணி முடியாததை மண்வெட்டி வச்சு எடுத்துருவேன், மண்வெட்டியில் முடியாததை கம்பி வச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஓரளவுக்கு இந்த இடத்த வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு முன்னாடி முற்றம் இருக்க வேண்டியது தான். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து வண்டி திருப்புறதுக்கு செய்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்குள்ள முற்றத்தை தவிர மீதி உள்ள இடத்தையெல்லாம் அழகான செடிகள் வைக்கிறது நல்லா இருக்கும். தொட்டியில் செடிகள் வைக்கலாம் தான், ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம தொட்டியில் வைக்கிற செடிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம தொட்டியில் வைக்கிறத விட மண் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தரையில் வந்து நட்டால் தான் அது கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் நம்ம தண்ணி ஊற்றலைன்னா கூட அந்த வேர் வந்து போய் எங்கேயாவது அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கும், நல்லாயிருக்கும். செடியும் செழிப்பாக வளரும். நிறைய பூக்கள் பூக்கிற செடின்னா நிறைய பூக்கள் கொடுக்கும். என்னுடைய அனுபவத்தில் ஜெவந்தி செடியை தவிர மீதி எல்லாமே பூக்கிற செடிகளை வந்து இந்த மாதிரி தரையில் வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெவந்தி வந்து அதோடைய தண்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. லைட்டாக ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா உடனே அந்த வெயிட்டுக்கு வந்து அப்படியே கீழே தொங்கிடும், மண் அடிச்சிடும் தரையில் இது பண்ணும்போது. அதனால் எனக்கு வந்து ஜெவந்தி என்னுடைய அனுபவத்தில் தொட்டியில் வைக்கிறது தான் எனக்கு விருப்பம். மற்றபடி எல்லா செடிகளையுமே இந்த மாதிரி தரையில் நடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு செடி நடுறதுக்கு நான் தோன்ற இடத்துல எவ்வளவு கல் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆனால் நம்ம பொறுமையாக அந்த அவ்வளோ கல்லையும் ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு ஆழம் எல்லாம் நல்ல சாஃப்டான மண் தான் இருக்குது. நல்ல சூப்பராக செடிகள் வளரும். எதுக்கு இந்த மண்ணை தூக்கி வேஸ்ட்டு மண்ணுன்னு தூக்கி கொடுக்கணும்? அதனால தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். இது வேஸ்ட்டு மண் அப்படியெல்லாம் கிடையாது. இதில் வந்து இந்த கட்டட வேஸ்ட்டெல்லாம் இருக்குது, நிறைய செங்கல் கருங்கல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் கலந்து இருக்கிறதுனால நமக்கு செடி நட்டால் வேரெல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம நல்ல கிளறி நட்டால் தானே வந்து நம்ம நடுற செடியோட வேர் வந்து நல்லா போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பாரமான வேலையாக தோன்றதுக்கு காரணம் முதல்ல மண் வந்து ரொம்ப இறுகி இருந்தது, அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் டெய்லி இந்த இடத்துல தண்ணி அடித்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக டெய்லி இதில் நல்லா தண்ணி அடித்து விட்டுருவேன். இப்போ வந்து எனக்கு இது நல்ல வெயிலும் வாங்கி அப்படி ரொம்ப சகதியாக இல்லாமல் எனக்கு தோன்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆம்பளைங்க செய்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாகவோ இல்லை நிறைய ஏரியாவையோ கவர் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம பெண்களாலேயும் முடியாதது அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பெருசாக செய்கிறத நம்ம கொஞ்சம் சின்ன அளவுக்கு செய்யலாம், அவ்வளவுதான். ஆனாலும் நம்ம இடத்த இந்த மாதிரி நம்மளாலேயே ரெடி பண்ணிக்க முடியும். நம்ம செய்யணும் அப்படின்னு மனசு வைக்கிறது தான் விஷயம். மனசு வச்சா நம்மளால் முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. இது பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாவாக இருந்திருந்தா ஒரு 5 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி எடுத்து நான் 5 daysக்குள்ளே இந்த இடத்த கிளியர் பண்ணியிருப்பேன். பட் இப்போ வந்து நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு போய் சுருண்டு படுக்க முடியாது. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னால் ஒவ்வொரு நாளும் எவ்வளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணினேன். ஆனாலும் நான் டே 1க்கு இந்த கேமராவில் கவர் ஆகிற அவ்வளோ ஏரியாவையும் கிளியர் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் அவ்வளோ ஏரியா எல்லாம் கவர் பண்ண முடியலை. நான் தான் தோண்டிக்கிட்டு இருக்கேன்ல அந்த இடத்த தான் வந்து என்னால் இன்றைக்கி கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அந்த அவ்வளவு இடமும் நான் வந்து தோண்டி கிளறி விட்டது எனக்கு பயங்கர திருப்தி. எவ்வளவு ஆழத்துக்கு வேர் போடுற மாதிரியான பெரிய பிளான்ட்டை நட்டாலும்
சூப்பராக செழிப்பாக வளர்கிற அளவுக்கு அந்த இடத்துல எந்த வித கல் சரல் எதுவுமே இல்லாமல் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த இடத்துல காலை வச்சேன்னா புஷ்ஷுன்னு வந்து எனக்கு கால் வந்து உள்ளே வலிக்கிக்கிட்டு போகும். அந்த அளவுக்கு மண் பொது பொதுன்னு சாஃப்டாகிருச்சு. வேர் ஸ்மூத்தாக போய் நல்லா வரும். நிறைய அழகழகான க்ரீப்பர் வெரைட்டி எல்லாம் வாங்கி வச்சு அதை நடுறதுக்கு இடம் செட் ஆகாமல் இவ்வளோ நாளும் அப்படியே இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கின செடியை பட்டு போகாமல் மட்டும்தான் என்னால் பாதுகாக்க முடிஞ்சுது. ஒரு இன்ச்சு கூட வாங்கினதுலேருந்து வளரலை. யாராவது செஞ்சு தருவாங்கன்னு எதிர்பார்த்தே இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். இனிமேல் எனக்கு பொறுமை கிடையாது. அதனால் நான் பொறுமை இழந்து நான் இறங்கிட்டேன் களத்தில். வாங்கின செடிகளை எல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன். ஆனால் இன்னும் நான் அதை நடவே இல்லை. என்னென்னா நான் எப்படி வந்து இந்த க்ரீப்பர் வெரைட்டி எல்லாம் படத்துறது, எதில் படத்துறது, அந்த மாதிரி எனக்கு ஒரு யோசனையிலே வந்து எனக்கு ஒரு ஐடியா இல்லாமலே இருந்தது. அப்புறம்தான் நினச்சேன், இந்த இடத்துல நட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காம்பவுண்டு வாலில் ஒரு ஆணி அடித்து நூல் கட்டி விட்டால் கூட அதில் படத்திக்கலாம். இல்லைன்னா காம்பவுண்டு வாலில் அப்படியே விட்டால் கூட அது பாட்டுக்கு கிடக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா இந்த இடம்தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வர்ற என்ட்ரன்ஸு. அதனால் இந்த இடத்துல வந்து அழகான பூச்செடிகள் க்ரீப்பரெல்லாம் நட்டால் நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த இடத்த முதல்ல ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, டக்குன்னு வந்து எங்கே இருந்தாவது ஒரு செடியை கொண்டு வரோம், யாராவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ தொட்டியில் நடுறதா மண்ணில் நடுறதா அதை ரெண்டாவது டிசைட் பண்ணிக்கலாம். அந்த செடி வாடுறதுக்கு முன்னாடி கொண்டு அதை வந்து தரையில் முதல்ல ஊனி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம் மண் வந்து எனக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். கடைசியாக ஒரு வழியாக இந்த இடத்த ரெடி பண்ணி ஒரு செமி க்ரீப்பர் வெரைட்டி, இது மாண்டே விலை 150 ருபீஸ்ன்னு வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் நெடுன்னு வளர்ந்துருச்சு. இதை வந்து இவ்வளோ நாள் வச்சுருந்து காற்று ஒரு வழியாக இந்த இடத்துல இந்த செடியை நட்டாச்சு. ரொம்ப நீளமாக இருந்ததாக கட் பண்ணி 2 குச்சியாக அது மூட்டிலேயே வந்து நட்டு வச்சுட்டேன். அது வந்து நல்லா தேறி வந்துருச்சுன்னதுன்னா அதை வேணும்னா யாருக்காவது கொடுக்கலாம், இல்லைன்னா தனியாக இன்னொரு இடத்துல நடலாம். அப்படி இல்லைன்னாலும் அது வந்து கட் பண்ணி விடுறது தான் பெஸ்ட்டு இப்போதைக்கு. ஸோ நாம் வெற்றிகரமாக வந்து ஒரு செடியை வந்து இன்றைக்கி நட்டாச்சு. இந்த செடி இந்த இடத்துல ஹாப்பியாக வளரும். ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல எவ்வளவு ஏரியாவை ரெடி பண்ண முடியுது, அதில் எவ்வளவு செடிகள் நட முடியுது அப்படின்றதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி டே 1ல் இவ்வளோ வேலை தான் நடந்திருக்கு. நான் எவ்வளோ ரூபாய்க்கு வேலை செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய கணிப்பு நான் ஒரு 200 ரூபாய்க்கு வேலை செஞ்சுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.